You are watching Grace Television. ஆண்டவர் மறுமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் இன்னொரு எபிசோடாகிய இயேசுவோடு பேசுகின்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய இரக்கங்கள் தலைமுறைக்குள்ளது என்பதாய் கர்த்தருடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 105 வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகள், இந்த கால நேரத்தில் ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நம்ம நேசித்து அழகாய் கர்த்தருடைய தயவுனால் நம்ம நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால் இன்றைக்கு இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான இனிதான நாளாய் மாறட்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் உங்களுக்காக நான் பிரார்த்திக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். உபாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்வீர்களானால் ஒரு குறிப்பிட்ட பகுதியை அதில் இந்த அதிகாரத்தில் பார்த்து விசேஷமாக உங்களுக்காய் செபிக்க போகிறேன். தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதனால ஆண்டுடைய வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகிரகமும் துணையமாக இருக்கிறார்னு சொல்லி ஆண்டுடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, உபாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நம்ம பார்க்கையில் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுடைய எல்லா வியாதிகளுக்கு அவர் நீங்களாக்கி தம்முடைய ஜனங்களை ரட்சிக்கிறார்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். தேவ ஜனம் இன்றைக்கு பல இடங்களில் பலவிதமான வியாதிங்க, நெருக்கங்கள், போராட்டத்தில் ஜனங்க தவிக்கிறதும், அப்படி கைவிடப்படுகிற சூழ்நிலைங்க, மருத்துவங்க ஃபெயில்யூர் ஆகி, மெடிக்கல்ஸுங்க ஃபெயில்யூர் ஆகி, இன்றைக்கி பல விதத்தில் ஜனங்க வியாதிக்குள்ளாக, நெருக்கத்துக்குள்ளாக, மரண போராட்டத்தில் போராடி கொண்டிருக்கிற எத்தனையோ தருவாயில் ஜனங்க காணப்படுகிறாங்க. ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை இந்த கால நேரத்தில் உங்களோடு கூட பேசும்படிக்காய் தேவன் தெரிஞ்சு கொண்டு இருக்கிறார். உபாகமம் 7:15 நம்ம வாசிக்கப்படும் போது, கர்த்தர் சகல நோயையும் உன்னை விட்டு விலக்குவார்னு சொல்லி ஆண்டுடைய வசனத்தில் வாசிக்கிறோம். The Lord will keep you from every disease, the Bible says in Deuteronomy 7:15. என்ன கருமையான தேவ ஜனமே, இந்த வசனத்தை கவனிக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை எப்பேற்பட்ட நீங்கள் சூழ்நிலையில் கடந்து போனாலும் பரவாயில்ல, சகல நோய்களுக்கும் ஆண்டவர் உங்களை நீங்களாக்குகிறார்னு சொல்லி தேவனுடைய வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு வியாதின்னு சொல்லும்போது பலவிதமான வியாதி நம்ம பார்க்கிறோம். சாதாரண காய்ச்சல், இருமல், இப்படி போல் சாதாரணமாக இது மனிதர்களுக்கு வந்து போகிற ஒரு சூழ்நிலை. ஆனால் வியாதி என்பது குணமாக்க முடியாத ஒரு காரியங்கள். இன்றைக்கி அநேகர் பாருங்கள், வியாதியில் பல ரகம் உண்டு, குணமாக்கப்படுகிறதும் உண்டு, குணமாக்கப்படாமல் அப்படியே காலத்திற்கும் வியாதிப்பட்டு மரண தருவாயில் மறைத்து போகிறதான எத்தனையோ சூழ்நிலைகளில் ஜனங்களை நம்ம பார்க்கிறோம். பரவலாக கூட நம்ம கேள்விப்படுவோம், பலர் இந்த வியாதியில் மறித்து போயிட்டாங்க, பேர் சொல்லாத வியாதிங்க. அதுக்கு பிற்பாடு இந்த புற்றுநோய்ங்க, இன்னும் எத்தனையோ பெரிய பெரிய வியாதிகளில் ஜனங்க மறித்து போகிறதும் இன்னைக்கு டாக்டர்ஸ்களால் கைவிடப்பட்டு இருக்கிற நிலைமை. காரணம், மருத்துவ வசதி கிடையாது, பண வசதி கிடையாது, போதுமான காரியங்கள் இல்லை, அடிப்படை வசதி இல்லாமல் எத்தனையோ ஜனங்க இன்னைக்கு கைவிடப்படுகிறதான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் நமக்கு எப்பேற்பட்ட ஒரு வாக்குத்தத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, கர்த்தர் சகல நோயும் உன்னை விட்டு விலக்குகிறார், உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களுக்கு ஒன்றை உண்மையில் என்ன பண்ணாதா, வர பண்ணாதுன்னு சொல்லி. ஆகையினால எகிப்துக்கு வந்தது நீங்க பார்ப்பீங்கன்னா பலவிதமான வாதைங்க, அது தேவனால் அனுமதிக்கப்பட்டது. It is truly from God. Whatever the people Egyptian went on, it was from the God truly. தேவனால் அனுமதிக்கப்பட்டது. காரணம், அவங்களுடைய கீழ்ப்படியாமை, அவங்க தேவனுக்கு அருவருப்பான காரியங்கள், தேவன் விரும்பத்தக்க காரியங்களை செய்தபடினால தேவன் பலவிதமான வியாதிகளை இந்த ஜனங்களுக்கு கொண்டு வந்தார். இன்றைக்கி சாதாரண வியாதிகளை நம்ம பார்க்குறோம். இருதய நோய், அதுக்கு பிற்பாடு மூளை நோய், அதுக்கு பிற்பாடு காசை நோய், இன்னும் புற்றுநோய், எத்தனையோ வகையான நோய்கள் உண்டு. கணையத்தில் பிரச்சனைங்க, வயிற்றின் பாகத்தில் பிரச்சனை, மூச்சு இறைப்பதில் பிரச்சனை,
இரத்த சுத்திகரிப்புல பிரச்சனை அப்படின்னு சொல்லி பல வியாதிகளை பார்க்கிறோம். சில வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு இருக்குது, மருத்துவம் இருக்குது. சில வியாதிங்க மருத்துவம் இல்லாதபடிக்கே நம்ம மறிக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலை. ஆனா இங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை. இது முற்றிலுமாய் தேவனால் அனுமதிக்கப்பட்ட காரணம் கீழ்ப்படியாமையினாலே, தேவனுக்கு அருவருப்பான காரியங்கள் செய்தபடினாலே, தேவன் விரும்பத்தக்க காரியங்களை இந்த எகிப்தின் ஜனங்க செய்யப்பட்டதுனால தேவன் பலவிதமான வியாதிகளை இந்த ஜனத்திற்குள்ளாக அனுமதித்தார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒருவேளை இன்றைக்கு நாமும் ஒரு சில சமயத்தில் கீழ்ப்படியாம தேவன் அருவருக்கிற இல்லை தேவன் எதிர்பாராத தேவன் விரும்பாத பல காரியங்கள் பாவமான கிரியைகளை செய்து நமக்கும் வியாதி நம்ம பட்டு இருப்போம், நமக்கும் இருக்கும், ஏதாவது தொந்தரவு இருக்கும், ஏதாவது காரியங்கள் நம்முடைய சரீரத்திலும் பலவீனப்பட்டோம், நம்ம அப்படியே வாட்டி வதைக்கும். தேவ சமூகத்தில் நாம் இருக ஆண்டவர் சமூகத்தை தாழ்த்தி தேவனுடைய பாதத்தை தேடி நம்ம முழங்கால் படிட்டு ஆண்டவர் நோக்கி நாம் விடுதலைக்காய் கதறும்போது கர்த்தர் நிச்சயமாய் மனம் இறங்கி அவர் விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கிறோம், எகிப்துக்கு வந்த ஒரு வியாதியை நான் வர பண்ணேன்னு சொல்றார் ஆண்டவர். அப்ப வியாதியை கொடுக்கிறது அவர்தான். பாவத்தின் நிமித்தமா பாவ வழியில ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தால் அதிலிருந்து மனம் திரும்புதல் வேண்டும், மனம் மாற வேண்டும், ஒரு திருப்பத்துக்குள்ளாக அவங்க வாழ்க்கை காணப்படணும். ஆண்டவருடைய விசுவாசத்தை விட்டு ஆண்டவருடைய பிரமாணத்தை விட்டு தூரம் போகிறாங்கன்னு சொல்லி வியாதியை அனுமதிக்கிறதும் அவர் தான். அதே சமயத்தில் அவர் மனம் இறங்கி வியாதியிலிருந்து சுகத்தை கொடுக்கிறதும் அவர் தான். இந்த கால நேரத்தில் உங்க வாழ்க்கையில தேவன் எப்படி இருக்கிறார்? How is the Lord God in your life tonight? ஒருவேளை அவர் வியாதியை கட்டளையிடுகிறாரா? மனம் திரும்பி தேவ சமூகத்தில் நாம கூக்குரலிடும்போது, தேவனுடைய பாதத்தை தேடும்போது, ஆண்டவர் சமூகத்தில் நாம நிதானிக்கும் போது, தாழ்த்தும் போது, the Lord will have compassion on you. தேவன் உண்மையில மனதுருக்கம் கொள்ளுகிறார். He will have mercy. தேவன் இரக்கத்தை பாராட்டுவார். தேவன் உண்மையில அமைதியா இருப்பார். எந்த காரியத்தையும் தேவன் மறுபடியும் அனுமதிக்காதபடிக்கு எல்லாவற்றையும் பின்வாங்குவதற்கு, எல்லா வியாதியிலிருந்து ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீவ் பண்ணி கொண்டு வருவார். அதனால தான் இங்க ஆண்டோட வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் சகல நோயும் உன்னை விட்டு என்ன பண்ணுவார்? விலக்குவார்னு சொல்லி. சகல நோய் எது, எப்பேற்பட்ட நோயா இருக்கட்டும், அதுக்கு ஒரே ஒரு காரியம் மனம் திரும்புதல். ரிப்பன்டன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேவ சமூகத்தில் மனம் திரும்புவோமானால் தேவன் நமக்கு அனுமதிச்சிருக்கிற அந்த காரியத்திலிருந்து தேவனாகிய கர்த்தரே நம்ம விடுப்புக்குள்ள நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நீங்க எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க? ஒருவேளை சதா வியாதியா இருக்குதா? மரண காரியங்கள், கொடிய காரியங்கள், இது ஒருவேளை என் வாழ்க்கையில் தேவன் அனுமதிச்சிருப்பாரா? தேவன் தான் இதை என் வாழ்க்கையில் கொடுத்திருப்பாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீர்களானால் தேவ சமூகத்தில் இன்னைக்கு ஒரு மன திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு காரியம் உண்டாகட்டும். ஆண்டவரே, என் பாவத்தை, என் குறைகளை, என் நோய்களை, என் அக்கிரமத்தை ஆண்டவரே நீர் மன்னிப்பீராக. சங்கீதம் 103 வாசிக்கிறோம், அவர் தான் உன் அக்கிரமங்களை மன்னித்தோன் வியாதியை உன் நோய்களை குணமாக்குவார்னு சொல்லி. எனக்கு அருமையான தேவச்சனமே, தேவன் ஒருவர் இல்லைனா நம்முடைய பாவங்களை யாரால மன்னிக்க முடியாது. தேவன் ஒருவர் இல்லைனா நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்க முடியாது. No man can forgive, no man can forget our sins, no man can forgive our sins. எந்த மனுஷனும் நம்முடைய பாவத்தை மன்னித்து மறக்க முடியாது. Only Christ can do it. தேவன் ஒருவர் மாத்திரம்தான் அப்படிப்பட்ட செயலில் செயல்படுத்த முடியும். அதற்காகத்தான் இந்த உலகத்தில் இயேசு உனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக ரத்தம் சிந்தினார். இந்த உலகத்தின் ஜனங்களுக்காக ரத்தத்தை அவர் மீட்கும் பொருளாக இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார். அதை நம்ம மனசில் எண்ணி தேவ சமூகத்தை நாமே நிதானிக்கும் போது, நாமே தாழ்த்தப்படும் போது ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். ட்ரூலி இஸ் அ மிராக்கிளஸ் காட். Truly is a miraculous God. If you have faith, if you have a belief on Him, He will definitely do a miracle, the wonders and signs in your life. உடைய வாழ்க்கையில் கர்த்தர் அபரிவிதமான பெரிய ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செயல்படுத்துவார். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யட்டும். கர்த்தர் மகிமையான காரியங்களை செயல்படுத்துவார். தேவனுடைய சமாதானம், தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம், தேவன் கரம் நம்ம வாழ்க்கையில் நம்ம முற்றிலுமாக பாதுகாத்து நடத்திட்டோம். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிற சகல நோயிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன்,
நான் உன்னை மீட்குவேன்னு சொன்னீங்களப்பா. இந்த காலத்தில் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் தனிப்பட்ட வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தின் பிரச்சனை, என் சகோதரன் சகோதரி, ஆண்டவரே என் தாய் தகப்பன், ஆண்டவரே என்னோட ரத்த சம்பந்தமான ஜனம், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. கர்த்தர் தயவாய் மனமிறங்கி மன்னிங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் உதவி செய்கிறார். கண்களை மூடி ஆண்டு நோக்கி பார்ப்போம். பரலோக பிதாவே, இந்த கால நேரத்துக்காக நன்றி. இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் ஆண்டவரே உபாகமம் 7:15 நிமித்தமாய் கர்த்தாவே எங்களோடு கூட நீர் பேசியிருக்கிறார். சகல நோய்களும் நான் உங்களை விட்டு நீங்களாக்குவேன், நான் உங்களை விட்டு ரட்சிக்குவேன், உங்களை தொடாதுன்னு சொல்லியிருக்கிற தெய்வம். இந்த கால நேரத்தில் ஆண்டவர் யாரெல்லாம் இந்த பிள்ளைங்க வியாதிப்பட்டு இருக்கிறாங்களோ, அது எப்பேற்பட்ட வியாதியாக இருக்கட்டும், அதற்கு உண்டான மனம் திரும்புதலுக்கான காரியத்தை நம்முடைய பிள்ளைங்க நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே தகப்பனை ஒப்பு கொடுக்கும்போது, ஒற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நீர் மனமிறங்கி காரியங்களை வாய்க்க பண்ணுவீர். துதி கான மகிமம் கருவருக்கு எடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.